எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அப்படிங்கிற லெசன்லேருந்து ஆஸ்திரேலியாவை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் ஆஸ்திரேலியாவில் ட்ரைனேஜ் அப்படின்னா என்ன, ட்ரைனேஜ்ன்றது ரிவர் சிஸ்டம், என்னெல்லாம் ஆறுகள் ஓடுது, என்னெல்லாம் குளங்கள் ஏரிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் ட்ரைனேஜ். அண்ட் கிளைமேட், ஃப்ளோரா ஃபவுனா, ஃப்ளோரான்றது செடி கொடி மரங்கள், ஃபவுனா அப்படின்றது ஆனிமல்ஸ். ஸோ ஆஸ்திரேலியாவுடைய ஃப்ளோரா ஃபவுனா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பார்க்க போகிறோம். அண்ட் மினரல் ரிசோர்ஸஸ், இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட், பாப்புலேஷன், இதை பற்றின டாபிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் மகாலட்சுமி. லெஃப்ட் சைட் கீழே பாருங்கள் ட்ரைனேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து பார்க்கலாம். ஆஸ்திரேலியா ரிசீவ்ஸ் லோ ஆவரேஜ் ரெயின்ஃபால். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ரெயின்ஃபால் வந்து அதிகமாக கிடையாது, ஆவரேஜுக்கும் கம்மியானது. ஆவரேஜ் அப்படின்னா என்னென்னா ஒரு மிடிலான ஒரு ஸ்டேஜ்லன்னு சொல்கிறது. ஸோ லோ ஆவரேஜ்னு போது ஒரு நிறையவும் இல்லை கம்மியும் இல்லை, அதை விட கம்மியும் இல்லை, அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ரெயின்ஃபாலை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. பீயிங் அ ஹாட் ட்ரை கண்ட்ரி, ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா அப்படின்றது ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய ட்ரையான கண்ட்ரி, அதிகமான விளைச்சல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியது, ட்ரையாக இருக்கும் கண்ட்ரி. த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இஸ் ஹை இன் திஸ் கண்ட்ரி. பொதுவாக நிறைய ஹாட், நிறைய சன்லைட் இருக்குன்னாவே அந்த இடத்துல இவாப்ரேஷன் நிறைய தானே இருக்கும். இவாப்ரேஷன்ன்றது தண்ணி, ஹீட் வந்து சன்ரைஸ் வந்து தண்ணி எடுத்துக்கும் இல்லையா, தட் இஸ் இவாப்ரேஷன். ஸோ பேசேஜ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறது. அந்த இவாப்ரேஷன் வந்து நிறையவே நடக்கும் இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ தெர் இஸ் அ வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் டு ஃப்ளோ ஆஸ் ரிவர் டு த சீஸ். அதனால் என்ன ஆகும்னா, இவாப்ரேஷன் அதிகமாக இங்கே நடக்கிறதுனால என்ன ஆகும், ரெயின்ஃபாலும் கம்மி, அதிகமான சூடு இருக்குது. ஸோ அதிகமான சூடு இருக்கக்கூடிய இடத்துல ஜென்ரலாகவே இவாப்ரேஷன் நிறைய நடக்கும். அப்படி இருக்கிறதுனால நிறைய தண்ணி வந்து ஆறாக ஓடி போய் கடலில் கலக்கக்கூடியது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நிறைய தண்ணி பாஞ்சு போய் கடலில் கடக்காது இந்த ஆஸ்திரேலியா காண்டினென்ட்டை பொறுத்த வரைக்கும். The river Murray and its tributary are the main rivers and the major drainage basin of Australia. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மெயினான ரிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரிவர் முரே அப்படிங்கிற கூடிய ஒரு ரிவர் தான். This drainage basin is found in the interior part of the lowlands of Australia. இந்த ரிவர் முரே எங்கே இருக்குது அப்படின்னா லோலேண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவுடைய 3 ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் படித்தோமா, அதில் லோலேண்ட்ஸில் அந்த லோலேண்ட்ஸுடைய இன்டீரியர் பார்ட்டில் ரொம்ப உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளேசஸில் தான் வந்து இந்த ரிவர் முரே வந்து இருக்குது. இட் கவர்ஸ் மோர் தென் 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அந்த தண்ணி, அந்த பாஞ்சி ஓடக்கூடிய அந்த ரிவர் முரே இருக்கு இல்லையா, அந்த ரிவர் முரே எவ்வளோ இடத்த வந்து பாயுது, எவ்வளோ தூரத்துக்கு அது பாயுது அப்படின்னு பார்க்கும்போது 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து அது பாயுது, விச் இஸ் அபவுட் 14% ஆஃப் தி ஏரியா ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுடைய மொத்த நிலப்பரப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆறு ஓடுது இல்லையா, அது வந்து எவ்வளோனா 14% அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர் முரே இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீளமான ரிவர். இங்கே லாங்கஸ்ட்ன்ற வார்த்தை நம்ம கவனிக்கணும். லாங்குனால் நீளமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப நீளமான ஒரு ரிவர் எது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ரிவர் முரே. இட் ரன்ஸ் 2508 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியன் ஆல்ப்ஸ் டு தி இந்தியன் ஓஷன். ஆஸ்திரேலியாவுடைய அந்த ஆல்ப்ஸ் மலையிலிருந்து இந்தியன் ஓஷன் வரைக்கும் அது எவ்வளோ தூரம் பாயுது அப்படின்னா 2508 கிலோமீட்டர்ஸ் வந்து இது பாயுது. டார்லிங், Alexandria, Murrumbidgee, Lachlan and Swan are the other important rivers of this continent. இந்த காண்டினென்ட்டுடைய மற்ற ரிவர்ஸுடைய பேர் கொடுத்துருக்காங்க. தென் கிளைமேட், இந்த ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஹாட் ட்ரை கண்ட்ரின்னு வர பார்த்துருக்கோம் இல்லையா. ஆஸ்திரேலியா contains the second largest area of extremely arid land in the world. உலகத்திலே பார்த்திங்கன்னா ரொம்ப சூடான ஒரு நாடு, ரொம்ப சூடான ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது ரெண்டாவது லார்ஜஸ்ட் ஏரியாவில் இந்த ஆஸ்திரேலியா காண்டினென்ட் வந்து வருது. The Tropic of Capricorn divides Australia into 2 equal parts. Tropic of Capricorn அப்படின்றது என்னென்னா, நம்ம பூமியுடைய அந்த குளோபில் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு லைன், நடுவில் லைன் வரையும் போது நடுவில் இருக்கிற ஈக்குவேட்டர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லைன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அதுக்கு கீழே இருக்கிற லைன் டாபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைன் லாட்டிடியூடு, அதாவது இது வந்து லாட்டிடியூட் சொல்லுவோம் இல்லையா. த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படிங்கிற லாட்டிடியூட் வந்து இந்த ஆஸ்திரேலியன் காண்டினென்ட்டை ரெண்டாக ஈக்குவலாக பிரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நார்தன் ஹாஃப் இஸ் இன் த வார்ம் ட்ராபிக்கல் ஜோன்.
இந்த ஆஸ்திரேலியா வந்து 2ஆக பிரிக்குது. அந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்றது நடுவில் வருது அந்த லைன், இமேஜினரி லைன். அப்போ ஆஸ்திரேலியாவை 2ஆக பிரிக்கும் போது இந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மேலே இருக்கக்கூடியது நார்தர்ன் ஹாஃப். அது எப்படி இருக்கும் அப்படின்னா வார்ம் ட்ராபிக்கல் ஜோன். ட்ராபிக்கல் அப்படின்போது ஹீட்டாக இருக்கக்கூடியது, வார்ம்னா சூடாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹீட்டாக ரொம்ப சூடாக அதிகமான வெயில் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த நார்தர்ன் ஹாஃப். அண்ட் சதர்ன் ஹாஃப் இஸ் இந்த கூல் டெம்பரேட் ஜோன். அடுத்து இது ஆஸ்திரேலியாவுடைய கீழே இருக்கக்கூடிய பாதி அந்த கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா கூலான டெம்பரேட் ஜோன் வந்து இருக்கும். இங்கே ட்ராபிக்கல் அப்படின்னா சூடாக இருக்கும். டெம்பரேட்டர் அப்படின்றது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட், அதிகமான சூடு படாத ஒரு இடம் தான் வந்து டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். த நார்தர்ன் கோஸ்டல் ரீஜன் எக்ஸ்பீரியன்ஸஸ் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட். இந்த நார்த்தன் சைடில் இப்போ நார்த் சவுத்துன்னு ரெண்டாக இந்த லைனை வச்சு பிரிக்கிறோமா, இந்த நார்த் சைடில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜன் கடற்கரை பகுதிகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மான்சூன் கிளைமேட் வந்து அங்கே இருக்கும். அதாவது பருவகால காற்றுலேருந்து வரக்கூடிய அந்த மலையுடைய அந்த கிளைமேட் வந்து இருக்கும். நமக்கும் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன்லாம் இந்தியாவுக்கு வரும். அந்த மாதிரி அந்தந்த சீசனில் வரக்கூடிய காற்றுலேருந்து மழை வந்து அந்த இடத்துக்கு வருது. அண்ட் தெர் இஸ் a heavy rainfall during சம்மர் சீசனில் பயங்கரம் நிறைய மழை வந்து அந்த ஏரியாவுக்கு கிடைக்கும் நார்தர்ன் கோஸ்டல் ரீஜனை பொறுத்த வரைக்கும். இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரீஜன் ரிசீவ்ஸ் குட் ரெயின்ஃபால் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். ஈஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜன் கடற்கரை பகுதிகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரெயின்ஃபால் கிடைக்கும். எதனால் இதுக்கு ரெயின்ஃபால் நல்லா கிடைக்குதுன்னா சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்டால் இது வந்து ஒரு காற்றுடைய இது இல்லையா. ஸோ இந்த சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட் அப்படிங்கிற காற்று வீசுறதுனால நல்ல ஒரு மழை வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜனுக்கு, ஆஸ்திரேலியாவோட ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜனுக்கு கிடைக்குது. த ஹாட் டெசர்ட் கிளைமேட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் லோலாண்ட்ஸ் டு வெஸ்டர்ன் ஷோர்ஸ். இந்த டெசர்ட் உடைய கிளைமேட் எப்படி இருக்கும், பயங்கர ஹீட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஹாட்டான டெசர்ட் கிளைமேட் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் லோலாண்ட்லேருந்து தொடங்கி வெஸ்டர்ன் ஷோர்ஸ் வரைக்கும், வெஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கடற்கரைகள் வரும் இல்லையா, அது வரைக்குமே இந்த ஹாட் டெசர்ட் கிளைமேட் தான் இருக்கும். த ரெயின்ஃபால் இன் திஸ் ரீஜன் இஸ் லெஸ் தென் 25 சென்டிமீட்டர்ஸ் பெர் ஆனுவல். வருஷத்துலேன்னு எடுத்துக்கிட்டோன்னா 25 சென்டிமீட்டரை விட குறைவான ரெயின்ஃபால் தான் வந்து இந்த ரீஜனுக்கு இருக்குது. மெடிட்டேரியன் டைப் ஆஃப் கிளைமேட் ப்ரிவேல்ஸ் இன் தி சதர்ன் டிப் ஆஃப் ஆஸ்திரேலியா. மெடிட்டேரியன் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய சவுத் பக்கமாக இருக்குது. இந்த ரீஜன்ஸ் அரௌண்ட் பெர்த் அண்ட் அடிலைடு. அடிலைடு அப்படிங்கிற இடத்துல ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த சதர்ன் டிப்பில் இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா மெடிட்டேரியன் டைப் ஆஃப் கிளைமேட் வந்து அங்கே இருக்குது. டஸ்மானியா கெட்ஸ் ரெயின் த்ரூ அவுட் தி இயர் ஃப்ரம் வெஸ்டர்லி விண்ட்ஸ். டஸ்மானியா அப்படிங்கிற பிளேஸ்க்கு வருஷம் ஃபுல்லாக மழை கிடைக்குது. எதனால் அப்படின்னா வெஸ்ட் பக்கமாக வரக்கூடிய அந்த விண்ட்ஸ்னால இதுக்கு எப்பயுமே ரெயின்ஃபால் வந்து இருக்குது. தென் ஃப்ளோரா அப்படின்றது செடி கொடி மரங்கள், ஃபவுனா அப்படின்றது அனிமல்ஸ். ஆஸ்திரேலியா இஸ் த செமி அரிட் ரீஜன். ஆஸ்திரேலியா அப்படின்றது பயங்கரமான ஹீட்டை வந்து அரிடுன்னு சொல்கிறோம். அதை விட இன்னும் கொஞ்சம் குறைவை வந்து செமி அரிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இது ஒரு செமி அரிடான ஒரு ரீஜன். ஹென்ஸ் த வெஜிடேட்டிவ் கவர் இஸ் நாட் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் ட்ரீஸ் பட் ஆஃப் ஸ்கேட்டர்ட் ஷர்ப்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ். பயங்கரமான சூடாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் அதிகமான விளைச்சல் வந்து இருக்காது. ஆனால் ட்ரீஸும் வந்து அதிகமாக இருக்காது. ஆனால் ஸ்கேட்டர் ஆகிருக்கும். ஸ்கேட்டர்னால் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி ஸ்கேட்டர் ஆகிருக்கும். ஷர்ப்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ் மட்டும், சின்ன சின்ன செடிகள் கொடிகள், சின்ன சின்ன ஷர்ப்ஸும் ஹர்ப்ஸும் மட்டும், சின்ன சின்ன செடிகள் மட்டும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி ஸ்கேட்டர் ஆகி கிடக்கும். அங்கங்கே செதறின மாதிரி இருக்கும். பேர்ட்ஸ் ஐ வியூ ஆஃப் ஆஸ்திரேலியா would relieve a very simple vegetation pattern. நம்ம ரொம்ப மேலேருந்து ஆஸ்திரேலியன் காண்டினெண்ட்டை பார்க்குறோம். அதுதான் பேர்ட் ஐ வியூ அப்படின்றது. ரொம்ப நம்ம பூமியோட மேலே ஸ்பேஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய வியூ தான் வந்து பேர்ட் ஐ வியூ அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஆஸ்திரேலியன் காண்டினெண்ட்டை பார்த்தா சிம்பிளான ஒரு வெஜிடேஷன் பேட்டர்ன் தான் இருக்கும். ரொம்ப அடர்த்தியான செடி கொடிகள்லாம் வந்து அந்த இடத்துல ஆஸ்திரேலியன் காண்டினெண்ட்டில் இருக்காது. The plants and the trees in Australia are adapted to dry condition and can survive for long period without water. இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் ட்ரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரையான கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே அது மாடிஃபை பண்ணியிருக்கு. அடாப்டட்னா அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அது மாற்றி அமைச்சிருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு இதனால் உயிரை வாழ முடியும். தண்ணி இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த செடி கொடிகளால் அது ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியும். தே ஆர் கால்ட் ஜெரோஃபைட்ஸ். இந்த மாதிரி நிறைய நாள் தண்ணி இல்லாமல் இருந்தாலும் கூட தன்னால் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற பிளான்ஸுக்கெலாம் என்ன பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜெரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சயின்ஸில் படிப்போம். யூகாலிப்டஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ட்ரீ இன் த
வெஸ்டர்ன் பக்கமாக ஆஸ்திரேலியாவுடைய வெஸ்டர்ன் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூகாலிப்டஸ் ட்ரீ வந்து ரொம்ப நிறையவே காணப்படும். யூகாலிப்டஸ் அப்படின்றது தைல மரம். ஆஸ் இட் கேன் வித்ஸ்டாண்ட் லாங் பீரியட் ஆஃப் ட்ராட். ஏன் இது நிறைய இருக்குது அப்படின்னா இந்த தைல மரமை பொறுத்த வரைக்கும் ட்ராட்ன்றது ரெயின்ஃபால் இல்லாமல் ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு இதை தான் வந்து ட்ராட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான பீரியட்லையும் கூட தன்னால் உயிர் வாழ்ந்துக்க முடியும் யூகாலிப்டஸ் மரத்தை பொறுத்த வரைக்கும். ஃபாரஸ்ட் அண்ட் woodlands together represents about 16% of the area of Australian continent. ஃபாரஸ்ட்டு இந்த woodlands நிறைய செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே சேர்த்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் 16% ஆஃப் ஏரியா தான் வந்து ஆஸ்திரேலியன் காண்டினென்ட்டில் இந்த செடி கொடி மரங்கள் எல்லாம் வந்து இருக்குது. யூகாலிப்டஸ், அகாஷியா அண்ட் மெலல்யூக்கா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் ஆர் தி மேஜர் ட்ரீஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் வளரக்கூடிய முக்கியமான மரங்களுடைய பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. About 80% of animals in this country are not found in other parts of the world. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவை தவிர மற்ற எந்த காண்டினென்ட்ஸ்லையும் பார்க்கவே முடியாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 80% ஆஃப் அனிமல்ஸ், அதாவது நிறைய அனிமல்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் மட்டுமே இருக்கும். வேர்ல்டில் வேறு எங்கேயுமே அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஆஸ்திரேலியா ஹேஸ் ஆல்மோஸ்ட் 400 மேமல் ஸ்பீசஸ். இங்கே மேமல் அப்படின்னா என்னென்னா குட்டி போட்டு குட்டிக்கு பால் கொடுக்கக்கூடிய வகைகளை தான் வந்து நம்ம மேமல் அப்படின்னு சொல்கிறோம். எதெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்குமோ அதெல்லாம் மேமல். ஸோ ஆஸ்திரேலியாவில் 400 ஸ்பீசஸ் வந்து இருக்குது மேமல் ஸ்பீசஸ் அண்ட் அபவுட் 140 ஸ்பீசஸ் ஆஃப் மார்சுபியல்ஸ். தீஸ் ஆர் தி மார்சுபியல்ஸ் அப்படின்றதுனா அந்த யங் ஒன்ஸை வந்து அந்த பேக் மாதிரி ஒரு இதில் வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் மார்சுபியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் தி அனிமல்ஸ் தட் கேரி தர் யங் ஒன்ஸ். ஸோ அந்த யங் ஒன்ஸை கேரி பண்ணக்கூடிய அந்த இது தான் வந்து மார்சுபியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பவுச்சஸ், அந்த பேக் மாதிரி இருக்கக்கூடிய பவுச்சஸில் தன்னுடைய குட்டீஸை தூக்கிட்டு தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான அனிமல்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. கங்காரு இஸ் த நேஷ்னல் அனிமல் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுடைய நேஷ்னல் அனிமல் வந்து கங்காரு. கோலா, பிளாத்திப்பஸ், வெலாபி, டின்கோ ஆர் தி அதர் இம்பார்ட்டண்ட் அனிமல்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுடைய மற்ற அனிமல்ஸுடைய பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்லேயும் மேலே நமக்கு கொடுத்துருக்காங்க. த பேர்ட் ஸ்பீசிஸ் லைக் தி லாஃபிங் குகாபுரா, இமு and rainbow lorikeet are the major birds of Australia. ஆஸ்திரேலியாவுடைய ரொம்ப முக்கியமான பேர்ட்ஸ் உடைய பேரும் கொடுத்துருக்காங்க. அதோடைய பிக்சர்ஸும் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்: agriculture, forestry, fishing, mining, manufacturing, trade and services are the major economic activities of Australia. economic activities ன்றது பணம் ஈட்டக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க அதுதான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். வீட் இஸ் த சீஃப் கிரெயின் க்ராப் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் ரொம்ப அதிகமான விளைச்சல் கொடுக்கக்கூடிய கிரெயின் என்னென்னா வீட், கோதுமை. ரைஸ், சுகர்கேன், Mediterranean fruit like grapes, orange and apricots are produced around Perth, அடிலைட் அண்ட் மெல்போர்ன். இந்த மாதிரியான பிளேசஸில் இந்த மெடிட்டேரியன் ஃப்ரூட்டு, ரைஸு, சுகர் கேன் இதெல்லாம் கூட விளைய வைக்கிறாங்க. டஸ்மானியா இஸ் நோன் அஸ் தி ஆப்பிள் ஐலாண்ட். டஸ்மானியாவுக்கு நிக் நேம் இருக்குது. என்ன நிக் நேம் அப்படின்னா ஆப்பிள் ஐலாண்டுன்னு அதுக்கு பேர் இருக்குது, ஒரு நிக் நேம் இருக்குது, செல்ல பேர் மாதிரி இருக்குது. ரைஸ், டொபேக்கோ அண்ட் காட்டன் ஆர் grown in the northern part of Tasmania. டஸ்மானியாவுடைய நார்தன் சைடில் பார்த்தீங்கன்னா ரைஸ், டொபேக்கோ, காட்டனில் வந்து விளைய வைக்கிறாங்க. ஷீப் ரியரிங் இஸ் கேரிட் அவுட் அலாங் வித் கல்டிவேஷன் இன் த ரீஜன்ஸ் ஆஃப் வார்ம் கிளைமேட். வார்மாக இருக்கக்கூடிய கிளைமேட்டில் ஷீப்பையும் கூட ஆடெல்லாம் மேய்ச்சி அதை வந்து வளர்க்கவும் செய்கிறாங்க. ஓட்ஸ், மெய்ஸ் அண்ட் பார்லி ஆர் ஆல்சோ கல்டிவேட்டட் டு சம் எக்ஸ்டென்ட். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஓட்ஸு, மெய்ஸு, பார்லி, இந்த சிறுதானியங்கள்லாம் சொல்லுவாங்களே இதெல்லாம் கூட அங்கே விளைய வைக்கிறாங்க. ஆஸ்திரேலியா இஸ் வெரி வெல் நோன் ஃபார் வினியார்ட்ஸ் அண்ட் ஆர்ச்சிட்ஸ். வினியார்ட்ஸ் அப்புறம் ஆர்ச்சிட்ஸ்ன்றது பல தோட்டங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான பழங்கள் எல்லாம் கூட வந்து ஆஸ்திரேலியாவில் நிறையவே விளைய வைக்கிறாங்க. Cattle rearing is common in the tropical savannas and sheep farming in the temperate grassland. கேட்டில் ரியரிங் அப்படின்றது ஆடு மாடெல்லாம் வளர்க்குறத வந்து கேட்டில் ரியரிங் சொல்கிறோம். இது வந்து ஜென்ரலாக எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராபிக்கல் சவனாஸில் பண்ணுறாங்க. அண்ட் ஷீப் மட்டுமே வளர்க்கக்கூடிய பிளேஸ் என்னென்னா டெம்பரேட் கிராஸ்லேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஷீப்ஸ் வந்து வளர்க்குறாங்க. ஆஸ்திரேலியாவுடைய அந்த பிளேஸஸ் சொல்கிறாங்க எங்கெல்லாம் என்னெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெரினோ ஷீப் ஆர் ரியரிங் இன் சதர்ன் ஆஸ்திரேலியா, டஸ்மானியா, விக்டோரியா அண்ட் நியூ சவுத் வேல்ஸ். இந்த பிளேஸஸில் இந்த மெரினோ ஷீப் அப்படின்ற அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த வகையான ஷீப்பை வந்து இந்த பிளேசஸ்லாம் வளர்க்குறாங்க. டெய்ரி கேட்டல் ஆர் ரியர்ட் இன் ஃபார்ம்ஸ் க்ளோஸ் டு த சிட்டிஸ் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் சவுத் கோஸ்ட். இங்கே டெய்ரி கேட்டல் அப்படின்றது பால் கொடுக்கக்கூடிய கேட்டல்ஸ் வந்து டெய்ரி கேட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான கேட்டல்ஸ் வந்து அந்த ஈஸ்ட்லேயும் சவுத் கோஸ்ட்லேயும் இருக்கக்கூடிய அந்த சிட்டிஸில் வந்து நிறைய வளர்க்குறாங்களாம். அமாங் ட்ரை டெய்ரி கவுஸ்
இலவரா, ஜெர்சி அண்ட் அரிஷைர் ஆர் தி மோஸ்ட் பாப்புலர் இன் ஆஸ்திரேலியா. பால் கொடுக்கக்கூடிய வகையிலையும் ரொம்ப முக்கியமான சில மாடுகளுடைய வகைகளுடைய பேரை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபிஷிங் இஸ் ஆல்சோ அ மேஜர் காமன் ஆக்டிவிட்டி ஆஃப் ஆஸ்திரேலியா. இந்த அக்ரிகல்ச்சர், இந்த கேட்டல் ரியரிங் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷிங்கும் கூட ஒரு முக்கியமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். நான் பணம் ஈட்டக்கூடிய ஒரு இதுதான் வந்து ஃபிஷ்ஷிங்கும் கூட. மெரைன் ஃபிஷிங் இஸ் பாப்புலர் இன் தி என்டையர் கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் தி ஆஸ்திரேலியா. எங்கெல்லாம் கடல் பகுதிகள் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து கடற்கரைகள் இருக்கோ, அங்கே மெரைன் ஃபிஷிங் வந்து நடக்குது. கடல்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து அங்கே பண்ணுறாங்க. இன்லேண்ட் ஃபிஷிங் இஸ் வெரி லிமிட்டட். இன்லேண்ட் போது அந்த கடல் சாராத நம்மளுடைய நிலத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏரி, குளம், குட்டையெல்லாம் அதான் வந்து இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் அப்படின்னு இன்லேண்டுன்னு சொல்கிறோம். இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இல்லை, அந்த வாட்டர் ரிசோர்ஸ் வந்து நிறைய கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் ஆர் ஆல்சோ வெரி லிமிட்டட் இந்த கண்ட்ரி. இந்த இடத்துல ட்ரீஸுடைய கவரே ரொம்ப கம்மி, ஃபாரஸ்டுடைய கவரேஜ் ரொம்ப கம்மின்றதுனால ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் வந்து இந்த இடத்துல ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. Then mineral resources. Minerals are the largest export item of Australia. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மினரல்ஸ் வந்து நிறையவே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வெவ்வேறு நாடுகளுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மினரல்ஸை எடுத்து வெளியவும் அனுப்புகிறாங்க. இட் கான்ட்ரிபியூட்ஸ் அபவுட் 10% ஆஃப் இட்ஸ் கண்ட்ரிஸ் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாட்டினுடைய அந்த வருமானம் கணக்கு எடுக்கும்போது ஜிடிபியில் இந்த மினரல்ஸ் மட்டுமே 10% ஆஃப் ஜிடிபிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா இஸ் தி வேர்ல்ட்ஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் பாக்சைட், lemonite, rutile and zircon. The second largest producer of gold, lead, lithium, magnesium ore and zinc, and the third largest producer of iron ore and uranium, and the fourth largest producer of black coal. So வேர்ல்டுலேயே வந்து அதிகமாக எதை ப்ரொடியூஸ் பண்ணது, செகண்ட் லார்ஜஸ்ட் எது, தேர்ட் லார்ஜஸ்ட் எது, ஃபோர்த் லார்ஜஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு லைனாக அது ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. The coal belts of the country stretches from கோல் அப்படின்றது இங்கே வந்து நமக்கு நிலக்கரின்னு சொல்கிறது. ஸோ இந்த கோல் பெல்ட், கோல் எடுக்கக்கூடிய அந்த ரீஜன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நார்த் கேஸ்டிலேருந்து சிட்னி வரைக்கும், அதாவது சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட் பக்கமாக, சவுத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை அந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் பக்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ கேஸ்டில்லேருந்து சிட்னி வரைக்கும் இந்த கோல் பெல்ட் ரீஜன்ஸ் வந்து இருக்குது ஆஸ்திரேலியாவை. அயனோர்ஸ் ஆர் ஃபவுண்ட். அயனோர் அப்படின்றது அயனை எடுக்கக்கூடிய அந்த ஓர், அதிலேருந்து பிரித்து அயனை எடுப்பாங்க. இருமை வந்து அந்த ராக்லேருந்து பிரித்து எடுப்பாங்க. ஸோ அதான் அயனோர் சொல்கிறோம். அந்த அயனோர் எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் சைடு, சதர்ன் சைடும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா சைடுமே இந்த அயனோர்ஸ் வந்து கிடைக்குது. Bauxite is mined around the Gulf of Carpentaria, Perth and Tasmania. இந்த 3 பிளேசஸ்லையும் பார்த்தீங்கன்னா பாக்சைட் அப்படிங்கிற ஓர் எடுக்கிறாங்க. பாக்சைட்ன்றது அலுமினியம் எடுக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பாக்சைட். பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இஸ் ஆப்டென்ட் ஃப்ரம் பாஸ் ஸ்ட்ரெய்ட் வெஸ்ட் ஆஃப் பிரிஸ்பெயின். இந்த 2 இடத்துலையும் பெட்ரோலியமும் நேச்சுரல் கேஸும் எடுக்கிறாங்க. பெட்ரோலியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல், கெரோசின் அதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் தான் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். யுரேனியம் இஸ் மைண்ட் இன் நார்தர்ன் டெரிட்டரி அட் ராம் ஜங்கல் அண்ட் குயின்ஸ்லாண்ட். இந்த 2 இடத்துலையும் யுரேனியம் கிடைக்குது. யுரேனியம் பார்த்திங்கன்னா நம்ம நியூக்ளியர் பிளான்ட்டுக்கெலாம் வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணக்கூடியது யுரேனியம். கோல்டு இஸ் மைண்ட் இன் தி வெஸ்டர்ன் டெசர்ட் அட் கல்கூர்லி அண்ட் கூல்கார்லி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து எடுக்கிறாங்க. அதுவும் வெஸ்டர்ன் டெசர்ட் சைடு வந்து மைன் பண்ணி எடுக்கிறாங்க. லெட், ஜிங்க், சில்வர், மேங்கனீஸ், டங்ஸ்டன், நிக்கல், காப்பர் ஆர் ஆல்சோ மைண்ட் இன் தி பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஒரு சில ஆஸ்திரேலியாவுடைய ஒரு சில பகுதிகளில் இந்த எல்லா மினரல்ஸையும் கூட எடுக்கிறாங்க. தென் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுட் அண்ட் பீவரேஜ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் த ப்ரைமரி இண்டஸ்ட்ரி இன் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபுட்டும் பீவரேஜ் அப்படின்றது அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, பியர், வைன் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து பீவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபுட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் பீவரேஜ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் நிறையவே ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஃபைனான்ஸ், ஷிப் பில்டிங், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, மைனிங், இன்சூரன்ஸ், அவியேஷன் அப்படின்றது ஃப்ளைட்ஸ் அதெல்லாம். அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் தி மேஜர் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ். வெறும் ஃபுட் பீவரேஜ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கூட இந்த இடத்துல இருக்குது. டிரான்ஸ்போர்ட். மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஆஸ்திரேலியா. டிரான்ஸ்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகையான டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. திஸ் கண்ட்ரி இஸ் ஹைலி டிபெண்ட் ஆன் ரோட் டிரான்ஸ்போர்ட். இந்த ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் மக்கள் இருக்காங்க. தெர் ஆர் மோர் தென் 30 ஏர்போர்ட்ஸ் வித் பேவ்டு ரன்வேஸ். ஏர்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்திரேலியா 30 ஏர்போர்ட்ஸ் இருக்குது, ரன்வேஸும் அதில் வந்து இருக்குது. பேசஞ்சர் ரயில் டிரான்ஸ்போர்ட் இன்க்ளூடட் வைட் ஸ்ப்ரெட் கம்யூட்டர்
networks in the major cities with limited intercity and interstate networks. rail transportum கூட இதில் இருக்குது. இன்டர்சிட்டியும் இருக்குது, இன்டர்ஸ்டேட் நெட்வொர்க்கும் கூட இருக்குது. இன்டர்சிட்டினா ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு கனெக்ட் பண்ணுறது, அந்த சிட்டிக்குள்ளேயே கனெக்ட் பண்ணுறது இன்டர்சிட்டி. இன்டர்ஸ்டேட்ன்றது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கனெக்ட் பண்ணுறது இன்டர்ஸ்டேட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் ஆஃப் 2019 the population of Australia is about 25.2 million. 2019 உடைய ஸ்டேட்டஸ் படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 25.2 million people வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. இட் கான்ஸ்டிடியூட்ஸ் ஒன்லி 0.33% ஆஃப் டோட்டல் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். உலகத்தில் இருக்கிற மொத்த பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து வெறும் 0.33% மட்டுமே. ஸோ ரொம்ப குறைவான ஒரு அளவு தான். இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் ஆஸ்திரேலியா இஸ் 3% per square kilometer. டென்சிட்டின்றது அடர்த்தி, அதாவது எவ்வளோ லேண்ட் இருக்கோ அந்த லேண்டோட எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம், பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி பாருங்கள், ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 3 பேர் தான் இருக்காங்களாம். அவ்வளோதான் அந்த காண்டினென்ட்டுடைய அடர்த்தியை சொல்லுது. urban population of the country is about 85.7%. urban அப்படின்றது சிட்டி பக்கம் இருக்கக்கூடியது urban சொல்கிறோம். ஸோ urban population மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 85.7% இருக்குது. சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா இஸ் தி டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரீஜன். இந்த ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான மக்கள் வாழக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Take care.